வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்களுக்கு பிறகு கடைகளை திறக்க வியாபாரிகள் முற்பட்ட போது போலீசார் கடைகளை திறக்க அனுமதி மறுத்ததால் பெரும் பரபரப்பு. வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம். பழ வியாபாரிகள் பழங்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் பெரும் பரபரப்பு. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் திங்கட்கிழமை முதல் சிறு குறு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சாலைகளும் அனைத்து கடைகளையும் திறக்க புதுச்சேரி அரசு உத்தரவு. மதுக்கடைகளை திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. தமிழக மக்கள் புதுச்சேரிக்குள் வருவதை தடுப்பது குறித்து அமைச்சர்கள் கந்தசாமி மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை. கொரோனாவுக்கு எதிராக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. இந்திய கடலோர காவல் படை சார்பில் புதுச்சேரி கடலுக்கு வந்த கப்பலில் இருந்து பச்சை நிறத்தில் வான வேடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 40 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் நாராயணசாமியின் உத்தரவுப்படி திங்கட்கிழமை காலை கடைகளை திறக்க வியாபாரிகள் முற்பட்ட போது போலீசார் அதற்கு அனுமதி மறுத்ததால் வியாபாரிகள் அதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வியாபாரிகளிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டன. இந்நிலையில் பழ வியாபாரிகள் தாங்கள் வியாபாரத்திற்காக வைத்திருந்த பழங்கள் அனைத்தையும் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கை மத்திய அரசு பிறப்பித்து ஒரு சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மே மாதம் 17ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்திருந்தாலும் மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி 40 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவால் சீல் வைக்கப்பட்ட பகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் கட்டுப்பாடுடன் திறக்கப்பட்டன. கடந்த 40 நாட்களாக விரிச்சோடி காணப்பட்ட வீதிகள் தற்போது பொதுமக்கள் நடமாட்டத்துடன் காணப்படுகிறது. நகர பகுதியில் முக்கிய கடை வீதிகளில் உள்ள அனைத்து கடைகளையும் கடை வியாபாரிகள் திங்கட்கிழமை காலை திறக்க முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். கடைகளை திறக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கவர்னர் அனுமதி அளிக்கவில்லை என கூறியதாக தெரிவித்த வியாபாரிகள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டம் அதிகமாக கூடியதை தொடர்ந்து போலீசார் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைகளை திறக்க அனுமதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன. இதேபோல் அங்கு இயங்கி வந்த பழக்கடைகளும் அங்காடியை ஒட்டியுள்ள நேரு வீதியில் உள்ள சாலையோரத்தில் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் நேரு வீதியில் உள்ள கடைகளை திறக்க அவர்கள் வந்தபோது கடைக்கு முன்பாக தற்காலிகமாக பழக்கடைகள் அமைக்கப்பட்டிருந்ததை கடையின் உரிமையாளர்கள் அகற்ற கோரினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பழ வியாபாரிகள் தாங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த பழங்களை சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். ஊரடங்கு காரணமாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உள்ளதால் அரசு குபேர் அங்காடியை உடனடியாக திறந்து பழ வியாபாரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பழ வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் 600க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 5 நகராட்சிகள் மற்றும் 10 கொம்யூன் பஞ்சாயத்துகள் உள்ளன. இதனிடையே உழவர்கரை நகராட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. நிலுவையில் உள்ள கடந்த மாத ஊதியம் வழங்கப்படாததற்கு கடும் கண்டனம் தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் ஊதியத்தை வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் திங்கட்கிழமை முதல் சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் அனைத்து கடைகளையும் திறக்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. மதுக்கடைகளை திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக 3வது முறையாக முழு முடக்கத்தை மத்திய அரசு அறிவித்தது. இதில் சிலவற்றிற்கு தளர்வு அளிக்கப்பட்டு அதனை மாநில அரசுகளை முடிவு செய்து கொள்ள அறிவுறுத்தியது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கூடி என்னென்ன விதத்தில் தளர்வுகள் செய்யலாம் என்பது குறித்து விவாதித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி திங்கட்கிழமை முதல் புதுச்சேரி மாநிலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர அனைத்து பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளில் சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், அனைத்து விதமான தனிக்கடைகள் எந்தவித முன் அனுமதியின்றி திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், உணவு விடுதிகளை பொறுத்தவரை பார்சல் மட்டுமே விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி தொழிற்சாலை, கடைகள் மற்றும் உணவகங்கள் அனைத்தும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என கூறினார். மேலும் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதிகளான கடலூர், விழுப்புரம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக உள்ளதால் இந்த 2 மாவட்டங்கள் உள்ளிட்ட பிற மாநிலத்தவர் புதுச்சேரிக்குள் வர கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதை மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் திறந்திருக்கும் கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதற்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதேபோன்று அரசுக்கு அதிகமாக வருவாய் ஈட்டித்தரும் மதுக்கடைகளை இப்போதைக்கு திறக்கும் எந்த முடிவும் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்றும், மதுக்கடைகளை திறக்க தற்போது வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த நாராயணசாமி, தொழிற்சாலைகளோ கடைகளிலோ சமூக இடைவெளியை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார். நாளை மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே 17 வரை ஊரடங்கு உத்தரவு புதுச்சேரி மாநிலம் முழுவதும், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் நடைமுறையில் இருக்கும். மத்திய அரசானது சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம் மற்றும் பச்சை மண்டலம் என்று அறிவித்து எந்தெந்த தொழில்களோ தொழிற்சாலைகளோ எந்தெந்த பகுதிகளில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் மாஹே பகுதி ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் ஏனம் பகுதி பச்சை மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளில் கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் துவக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 சக்கர வாகனங்களில் வண்டி ஓட்டுநர்கள் அவரை சேர்த்து 2 பேர்கள் மட்டும் பயணம் செய்யலாம். தொழிலாளிகளும் அதேபோல் பயணம் செய்யலாம். தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் நடத்துவதற்கு எந்தவித அனுமதியும் தேவையில்லை. அதேபோல நகரப்பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளும் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. தொழிற்பேட்டையில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இல்லாத தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள்
திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பு கடைகளும் திறக்கலாம். அதற்கும் அவர்கள் முன் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை. மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள், நம் மாநிலத்தில் இருக்கிறவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்குவதற்கு அந்த இணையதளத்தில் நாங்கள் குறிப்பிட்ட பொழுது சுமார் 924 பேர்கள் நம்முடைய மாநிலத்திலிருந்து வெளியில் இருக்கிறவர்கள் இங்கே வருவதற்கு அனுமதி கேட்டு அந்த இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். சுமார் 720 பேர்கள் மற்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொழிலாளிகளை பொறுத்தவரையில், புலம்பெயர்ந்த தொழிலாளிகளை பொறுத்தவரையில், மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் அவர்களை கொண்டு வருவதற்கு அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாவட்ட அதிகாரிகளோடு நம்முடைய அதிகாரிகள் குறிப்பாக இதை கண்காணிப்பதற்காக ஒரு IAS அதிகாரியை நாங்கள் போட்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களை அங்கே இருந்து கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த நம் மாநிலத்திலிருந்து தொழில் செய்வதற்கு சென்றவர்கள், வேலை செய்வதற்கு சென்றவர்கள், அவர்களுக்கான நிதியை மட்டும் நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும். மாணவ மாணவர்கள் திரும்புவதற்கான நிதியை நம்முடைய மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் அல்லது அங்கே உறவினரை சந்திக்க சென்றவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் சொந்த செலவிலே வர வேண்டும். சுற்றுலா பயணிகள் மற்றும் உறவினர் சந்திக்க சென்றவர்கள் தாங்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கும் அவர்கள் மனு கொடுத்து நாம் கொடுக்கின்ற அனுமதியின் காரணத்தோடு அவர்கள் சொந்த வாகனங்களிலோ தனியார் வாகனங்களிலோ வருவதற்கான அனுமதி வழங்கப்படும். இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகின்றவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலை, நம் மாநிலத்திலிருந்து பல மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் திரும்பி செல்வதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். குறிப்பாக கோயம்பேட்டு பகுதியிலிருந்து வந்தவர்கள், விழுப்புரம் மற்றும் கடலூரில் வந்தவர்கள் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் முனைப்போடு இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நாம் எல்லைகளை முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக குறுக்கு சாலைகளையும் நாம் காவல் காத்து வருகிறோம். வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம். ஆனால் இது மட்டும் எங்களுக்கு திருப்தியாக இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு சிலர் நடந்து தமிழக பகுதியிலிருந்து உள்ளே வருகிறார்கள். தமிழக மக்கள் புதுச்சேரிக்குள் வருவதை தடுப்பது குறித்து அமைச்சர்கள் கந்தசாமி மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி எல்லையான கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள நல அமைச்சர் கந்தசாமியின் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண், சீனியர் SP ராகுல் அல்வால், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தக்ஷிணா சிங், ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடலூர் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து புதுச்சேரி வரும் பொதுமக்களை கட்டுப்படுத்துவது குறித்தும், இங்கிருந்து யாரும் வெளியே செல்லாமல் இருக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது குறித்தும், போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் எல்லை பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது கடலூரில் இருந்து ஆம்புலன்ஸில் வந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணை கடலூருக்கே போலீசார் மற்றும் ஆய்வு நடத்தியவர்கள் திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஊரடங்கு உத்தரவில் தளர்வு அளிக்கப்பட்டு வில்லியனூரில் கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் கடைக்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் கிருமி நாசினியை கொண்டு தங்கள் கைகளை சுத்தம் செய்த பின்னரே கடைக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர்.
புதுச்சேரியில் மே மாதம் 17ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவில் தளர்வு விதிக்கப்பட்டு கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் திறக்கப்படலாம் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்திருந்தார். அதன்படி வில்லியனூர் பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் சிறு கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. கடைக்கு வரும் பொதுமக்கள் கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கடைகள் திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெறுவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவருக்கு கொடு. புதுச்சேரி மார்க்கெட்டிற்கு வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் மத்திய அரசின் ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதனை பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நீண்ட வரிசையில் நின்று வாங்கி சென்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது தற்காலிக காய்கறி மார்க்கெட் இயங்கி வருகிறது. இங்கு காலை முதல் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்தவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கொரோனா நோயை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு ஹோமியோபதி மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. அப்போது பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மார்க்கெட்டிற்கு வரும் பொதுமக்களுக்கு கொரோனா நோய் அறிகுறிகள் குறித்து விளக்கினர். பின்னர் அவர்களுக்கு இலவச ஹோமியோபதி மாத்திரைகளையும் அவர்கள் வழங்கினர். இதில் மார்க்கெட்டுக்கு வந்த பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தபடியும் நீண்ட வரிசையில் நின்று மாத்திரைகளை வாங்கி சென்றனர். செய்திகளில் இனி வருவது கொரோனாவுக்கு எதிராக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. இந்திய கடலோர காவல் படை சார்பில் புதுச்சேரி கடலுக்கு வந்த கப்பலில் இருந்து பச்சை நிறத்தில் வான வேடிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனாவுக்காக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திய கடலோர காவல் படை சார்பில் புதுச்சேரி கடலுக்கு வந்த கப்பலில் இருந்து பச்சை நிற வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டு களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திய கடலோர காவல் படையின் கப்பல் மூலம் நன்றி தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே கடலில் இந்திய கடலோர காவல் படையின் கப்பலில் இருந்து பச்சை நிற வான வேடிக்கை வெடித்தும் சைரன் ஒலி ஒலித்தும் கொரோனாவிற்கு எதிராக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இரவு முழுவதும் கப்பலில் பச்சை நிறத்தில் விளக்குகள் எரியவிடப்பட்டன. நாடு முழுவதும் இந்திய கடலோர காவல் படை சார்பில் 50 கப்பல்களில் பச்சை நிற வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கிடையாது. வில்லியனூர் மீன் மார்க்கெட்டிற்கு மீன் வாங்க வரும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கூட்டமாக வருவதால் இதனை தடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா தொற்று பாதிப்பு அதிக அளவில் உள்ளதால் மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் வில்லியனூர் மீன் மார்க்கெட்டிற்கு மீன் வாங்க வரும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கும்பலாக நின்று மீன் வாங்கி வருகின்றனர். இதனால் கொரோனா பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்துடன் இருப்பதாகவும் காவல்துறையினர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து சமூக இடைவெளியை பொதுமக்கள் கடைபிடிக்க வலியுறுத்தி பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என வியாபாரிகள் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி இயற்கை முறையில் சூப் தயாரித்து பழங்குடியின மக்களுக்கு வழங்கி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு உணவகத்தினர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி வருவதால் புதுச்சேரி அரசு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு தினமும் ஜல்லிக்கட்டு உணவகத்தினர் தரமான உணவுகளை வழங்கி வந்தனர். இதேபோன்று இயற்கையான முறையில் முருங்கைக்காய் மற்றும் முடக்கத்தான் கீரை மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சூப் தயாரித்து கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு அவர்கள் வழங்கி வருகின்றனர். இதனை பருகிய பழங்குடியின மக்கள் மிகவும் உற்சாகமடைந்தனர். இதேபோல் தவளக்குப்பம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதிகளில் இரவு நேர காவல் பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கும் ஜல்லிக்கட்டு உணவகத்தினர் மூலம் சூப் வழங்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி அடுத்த கீழ் அழிஞ்சம்பட்டு கிராமத்திற்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையில் இலவச அரிசி வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி கீழ் அழிஞ்சம்பட்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரெட்டிச்சாவடி காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையில் ஒரு குடும்பத்திற்கு 5 கிலோ அரிசி வீதம் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து தலைவர் அழகு, துணைத் தலைவர் குணசேகர், கோதண்டபாணி, சம்பத், ராமமூர்த்தி, ஜெயபால் மற்றும் பலர் பங்கேற்றனர். கொஞ்சம் கேப் போட்டுக்க. ஊரடங்கு உத்தரவால் வேலை இல்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சமையல் தொழில் செய்வோர் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் இதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சமையல் தொழிலாளர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பை இழந்து பசி பட்டினியால் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். எனவே அரசு உடனடியாக கருணை உள்ளத்தோடு நடவடிக்கை எடுத்து சமையல் தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு 10,000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் முத்துராமன், சட்ட ஆலோசகர் பரிமளம், தலைவர் ஐயப்பன், துணைத் தலைவர் பழனிவேல், செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாநில சமையல்காரர்கள் அத்தனை பேருக்கும் இதோட இந்த வருஷம் 2020 சமையல் வேலை கிடையாது. இதோட ஜனவரி மாதம் தான் 2021 தான் வேலை. தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ எந்த விதமான நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்காது. இப்போதைக்கு சூழ்நிலைக்கு எங்களுக்கு பசி கொடுமையால ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. சமையல்காரங்களை இது வேற வேலை விட்டாலும் வேற வேலை சமையல் வேலை செய்ய தெரியாது. இப்போ அவங்களுக்கு கொரோனா நிதிக்கோசரம் எங்கள் முதலமைச்சர்கிட்ட நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட கொரோனா நிதி கேட்டோம். ரொம்ப ஏழை மக்கள் அத்தனை பேரும் பாண்டிச்சேரி சுற்று வட்டாரத்தில் அத்தனை சமையல்காரங்களும் கிராமத்து வாசிங்க தான். இந்த வேலையை தான் நம்பியிருக்காங்க. வேற வேலைக்கும் செய்ய தெரியாது. விவசாயமும் செய்யுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது நிவாரண நிதி கொடுக்க சொல்லி நாங்கள் தயவு செஞ்சு கருணை மனு கொடுத்துருக்குறோம் அவர்கிட்ட. இதோ 2வது நினைவூட்டல் கடிதம் 2வது மனு கொடுத்துருக்கோம். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 10 வயது சிறுமி தனது தந்தையுடன் கொரோனா விழிப்புணர்வை யோகாசனம் மூலமாக ஏற்படுத்தினார். முதலியார்பேட்டை பகுதியை சார்ந்தவர் ராஜசேகர். இவரது 10 வயது மகள் சஸ்மிதா. இந்த சிறுமி ஏற்கனவே யோகாவில் பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது அதிக அளவில் பரவி வருவதால் யோகா மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராஜசேகரும் அவரது மகள் சஸ்மிதாவும் சிரசாசனம் மூலம் தலை கீழாக நின்று தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம், கணபதி ஸ்லோகம், அம்மன் ஸ்லோகம், குரு ஸ்லோகம் என சுவாமிகளின் ஸ்லோகங்களை 3 நிமிடங்கள் சொல்லியும் பல்வேறு யோகாசனங்களை செய்தும் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் உலக மக்கள் கொரோனா நோயிலிருந்து விடுபட பிரார்த்தனையும் செய்தனர். இதனை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொரோனா நோயிலிருந்து விடுபட நானும் என் தந்தையும் சிரசாசனத்தில் நின்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம்.
Good morning to everyone. Let's pray to God against coronavirus. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அரங்கனூர் குடியிருப்பு பாளையம் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் இலவசமாக அரிசி வழங்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி அரங்கனூர் குடியிருப்பு பாளையம் பகுதியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கு 5 கிலோ அரிசியை வழங்க தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு அரிசி மற்றும் முகக்கவசம் ஆகியவற்றை சுமார் 105 பேருக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சேதராப்பட்டு ஈடோன் பவர் குவாலிட்டி நிறுவன மேலாண் இயக்குநர் சையது தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி அந்தோணி, ஹெல்பேஜ் இந்தியா, முதியோர் இல்ல நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நன்மை. இப்போ 20 அரிசிக்கும் பணம் போடுறோம், இல்லைன்னா அரிசியாக கொடுத்து இப்போ பணமாக போடுறோம். மத்திய அரசாங்கம் கொடுக்குற இந்த அரிசிக்கு தான் பணமாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். உங்களுக்காக தான் சொல்கிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்களுக்கு பிறகு கடைகளை திறக்க வியாபாரிகள் முற்பட்ட போது போலீசார் கடைகளை திறக்க அனுமதி மறுத்ததால் பெரும் பரபரப்பு. வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம். பழ வியாபாரிகள் பழங்களை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் பெரும் பரபரப்பு. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் திங்கட்கிழமை முதல் சிறு குறு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சாலைகளும் அனைத்து கடைகளையும் திறக்க புதுச்சேரி அரசு உத்தரவு. மதுக்கடைகளை திறப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. தமிழக மக்கள் புதுச்சேரிக்குள் வருவதை தடுப்பது குறித்து அமைச்சர்கள் கந்தசாமி மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அதிகாரிகள் ஆலோசனை. கொரோனாவுக்கு எதிராக போராடும் களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. இந்திய கடலோர காவல் படை சார்பில் புதுச்சேரி கடலுக்கு வந்த கப்பலில் இருந்து பச்சை நிறத்தில் வான வேடிக்கை. புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை நிலவரம். வழங்குபவர்கள் பாரதி வீதி ஸ்ரீ தேவா கோல்டு மார்ட். தேவா கோல்டு மார்ட், புதுச்சேரி. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.